ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இருக்கீங்க. நம்ம இந்த இடையில பார்க்கக்கூடிய ஒன்று, நம்ம ஃபஸ்ட் டைமாக ட்ராவல் வீடியோ எடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம பைக் இல்லாமல் தான் இருந்தோம். நம்ம பைக் ரெடி பண்ணியாச்சு. இஎம்ஐயில் தான் வாங்கியிருக்கோம். மாதம் ஒரு 6000ரூவா கட்டுற மாதிரி போட்டிருக்கேன். வண்டியோட அமௌண்ட்டு 1,20,000 கிட்ட வந்துருச்சு. அதாவது 1,20,000 மேலே 20,000 வட்டி. அது உங்களுக்கே தெரியும், எந்த வண்டி எடுத்தாலும் நமக்கு 20,000 கிட்ட வட்டி வரும். நான் லாங்காக ஃபுல்லாகவே எடுக்கலை, வீட்டிலேருந்து எடுக்கலை. நம்ம அந்த பைபாஸ் ஏறினதுக்கப்புறம் தான் எடுத்திருக்கோம். ஒரு 3 கிலோமீட்டர் நமக்கு கல் ரோடு தான். அதனால் நம்ம அதெல்லாம் எடுக்கலை. ரொம்ப உங்களுக்கு வீடியோ ஷேக் ஆகுது அப்படின்றதுனால பைபாஸ் ஏறினதுக்கப்புறம் தான் எடுத்திருக்கேன். நம்ம எப்பயுமே ஸ்கூல் போய்ட்டுருந்தோம், அடுத்து காலேஜ் போய்ட்டுருந்தோம், அடுத்து இப்போ நம்ம ஒர்க்கு போய்ட்டுருக்கோம். என்ன ஒர்க்ப்பா அப்படின்னு கேட்பீங்க. நானே சொந்தமாக தொழில் கற்றுக்கிட்டு, நானே சொந்தமாக ஒரு கடை பார்த்து நாங்களே ரெடி பண்ணி இப்போ பண்ணிகிட்ருக்கோம். என்ன கடை அப்படின்னு கேட்பீங்க. மொபைல் ஷாப் தான் வச்சுருக்கோம். சேல்ஸு, சர்வீஸு, ஈஸி பண்ணுறது, செகண்ட்ஸ் ஃபோனு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இந்த ரோட்டில் தான் எப்பவுமே ரெகுலராக போய்ட்டு வருவோம். சரி, ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன் இப்படி வீடியோ ஷேக் ஆகுது அப்படின்னு கேட்பீங்க. நான் மொபைல் மிரரில் தான் ஃபிட் பண்ணியிருக்கேன். அதாவது மொபைல் ஸ்டாண்ட் ஒன்று ஃபிட் பண்ணி அப்படி தான் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு வீடியோ ஷேக்கில் தான் இருக்கும். முன்னாடி என்ன ஒரு இருக்குது அப்படின்னா வைசர் இருக்குது. இந்த மாதிரி ரோட்டில் தான் நம்ம போய்ட்டு வரோம் டெய்லியுமே. இப்படி இருந்தால் பாருங்கள், பக்கத்தில் இந்த மாதிரி இன்னமும் பழைய வீடுகள் எல்லாமே இருக்குது. ரோடு போடுற மிஷினு அப்படி இருந்தால் பாருங்கள். இது உங்களுக்கு இந்த ஊர்க்காரங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே இங்கே விவசாயம் தான். ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாமே நிற்கிறாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாமே இருக்காங்க. நம்ம எப்பயுமே 8:30 திறந்துடுவோம். பாருங்கள், பசங்க எல்லாமே நின்றுட்டுருக்காங்க. அடுத்தபடியாக நம்மளை தாண்டி ஒன்று பஸ்ஸு, காலேஜ் பஸ்ஸு ஒன்று போகுது. முன்னாடியே ஒரு அம்மா, ஒரு லேடி ஒன்றா போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி போகும்போது ஷால்லாம் நீங்கள் கட்டிக்கோங்க. வீலில் மாட்டிச்சு அப்படின்னா 2 பேருக்குமே ஆபத்து. இது நான் படித்த காலேஜ் தான். மீனாட்சி ராமசாமி கல்வியல் கல்லூரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த பஸ்ஸை நம்ம ஓவர்டேக் பண்ணிலாம் போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் பைபாஸில் ஏறணும் அப்படின்னா ஒரு 40, 38 இப்படி தான் போவேன். கல் ரோடு அப்படின்னா 20, 25 தான் போவேன். நம்ம உயிர் நம்ம கையில் தான் இருக்குது. ஹெல்மெட் போட்டுக்கோங்க. வண்டிக்கு கரெக்டாக பெட்ரோல், காற்று எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ரெகுலராக ஏஞ்சிங்க அப்படின்னாலே டிஸ்பிளேலாம் ஆன் ஆகுதா அப்படிலாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா டைமுக்கு கொண்டு போகிற வண்டி நம்ம கரெக்டாக இருக்கணும். இது அடுத்த ஊரை நம்ம தாண்டி வந்தாச்சு. எப்படி பசுமையாக இருக்குன்னு பாருங்கள். நிறைய இடத்துல இந்த 8 வழிச்சாலை, 10 வழிச்சாலைலாம் கொண்டு மரத்தெல்லாம் வெட்டி போட்டுட்ருக்காங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இயற்கை காற்றை நல்லா விவசாயம் மட்டும்தான் பண்ணுவாங்க. நம்ம இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்ரு அளவில் நம்ம கடை வச்சுருக்கோம். 8 கிலோமீட்டர் தாண்டி, அதாவது செந்துறை அப்படின்ற ஒரு பகுதியில் இன்னமும் ஐயா சைக்கிள்லேயே போய்ட்டுருக்காப்புல. ஓகே, அடுத்தபடியாக நம்ம அடுத்தடுத்து போய்ட்டுருக்கோம். சுற்றி நீங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாக விவசாயம் தான். ஃபுல்லாக பசுமையாகவே இருக்கும். நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். ஏன்னா தான் இப்போ வெளியில் நம்ம ரூம் எடுத்து தங்கி சாப்பாடு சமைச்சிக்கிட்டு எப்படி தான் நம்ம இருந்தாலும், எப்படி பார்த்தாலும் ஒரு 6,000, 10,000 தான் மிச்சம் பண்ண முடியும். அதுலேயும் உங்களுக்கு ஃபேமிலி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் அதில் ஒன்றும் கூட இருக்காது. நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டி வரும்போது ஹார்ன் அடிங்க. மணல்லாம் ரோட்லேயே கொட்டி வச்சுருக்காங்க, எல்லாம் தவறான விஷயம். ஆனால் இந்த வண்டி நமக்கு போயிட்டே இருக்குது. பாலம் எல்லாம் தாண்டி வந்துட்டுருக்கோம். அடுத்த ஊருக்கு நம்ம வந்தாச்சு. இன்னும் செந்தரைக்கு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. எப்படி இருக்குந்தா பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் அடித்தாலும் நம்ம நிழல்லே ட்ராவல் தான் ஃபுல்லாக. எப்படி இருக்குந்தா பாருங்கள். ஃபுல்லாக மாடு எல்லாமே இன்னும் ஒரு 10 மணி வாக்கில் ஓட்டிகிட்டு போயிடுவாங்க மேயறதுக்காக. இந்த முக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குது. இந்தாண்ட ஒரு பேட்ரி கடை அந்த மாதிரி இருக்குது. மளிகை கடை, காயெல்லாம் வச்சுருக்காங்க. இது ஒரு ஸ்டாப்பு, ஆலமர ஸ்டாப்பு. இங்கே வண்டி எல்லாமே நிற்கும். நம்ம ஓவர்டேக் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்காதீங்க. நம்ம ஓவர்டேக் பண்ணலை, ஏன்னா முக்கத்தில் முந்தக்கூடாது. இல்லைங்களா, இந்தாண்ட வண்டி இருக்குது, நம்ம இந்தாண்ட ஏறி போகிறோம் அப்படின்னா நேராக வரோம், குத்திட்டானே என்ன பண்ணுறது. ஃபுல்லாக இதுலேருந்து உங்களுக்கு 2 சைடுமே கடை தான். ஃபுல்லாகவே ஆடு மாடு இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கோம். கைலாங்கடை ஒன்று இருக்குது. நம்ம அவர் நமக்கு வேண்டிய விட்டவர் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு இங்கேருந்து உங்களுக்கு கடை தான் ஃபுல்லாகவே. எப்படி இருக்குன்றா பாருங்கள்.
ஃபுல் அண்ட் ஃபுல். இந்தாண்ட சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இந்தாண்ட உங்களுக்கு சாப்பாடு கடை இருக்குது. இந்த பக்கம் உங்களுக்கு பாய் ஒருத்தர் கறி கடை போட்டுட்ருப்பார். இங்கே உங்களுக்கு பட்டாசு கடை வரும். ஆஹா, வண்டி நிப்பாட்டுறாங்க, யாரோ ஏதோ கொடுக்க போகிறாங்க. ஓகே, நம்ம ஓட்டாக் பண்ணி போயிட வேண்டியதான். பாருங்கள், இந்த ஒரு கார் மெக்கானிக் வந்தால் இருக்காப்புல. வாட்டர் வாஷ் கடை இருக்குது. பெட்ரோல் பங்க் பாருங்கள், இங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் தான் பெட்ரோல் பங்கு நம்ம கை இங்கே வந்து இருக்குது. கட்டாயம் வந்து பெட்ரோல்லாம் போகிறீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு போடாதீங்க. இப்போ வர வண்டி எல்லாமே சென்சார் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் டேங்க் ஃபுல் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு 20 நாள் 22 நாள் 25 நாள் ஒரு மாதத்துக்கிட்ட ஓடிட்டு கிடக்கும். இது உங்களுக்கு சிமெண்ட் ஒர்க் பண்ணுற இடங்கள் இருக்குது. முடிவெட்டுற ஷாப் இருக்குது. பேக்கரி ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, விஐபி அப்படின்னு சொல்லிட்டு. இந்தாண்ட உங்களுக்கு ஹீரோ ஷோரூம் பாருங்கள். நம்ம வந்து யமஹா தான் எடுத்துருக்கோம் வண்டி. யமஹா ரேசட்டார் 125cc ஸ்கூட்டி தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். நிறைய பேர் கேட்டீங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே சட்டை என்னடா பைக் வாங்காமல் இதை வாங்கியிருக்கு அப்படின்னு. நம்ம அதை பைக்கெலாம் வாங்கிட்டு கீரை மாற்றிக்கிட்டுலாம் நம்மளால் ஓட்ட முடியாது. உட்காந்தமா திருவணுமா பிரேக் அடிச்சாமா அப்படின்னு போக வேண்டியதான். இனிமேல் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம பொறுமையாக தான் போகணும். எப்படி இருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் ஹோட்டல் நிறையா இருக்குது. பேட்டரி கடை எதில் வேறு வண்டி வருது. இவர் வேறு ஸ்லோ பண்ணிட்டாரு. பாட்டி பாவம் எதையோ போட்டு எழுதிட்டு போகிறாங்க, அதனால் ஸ்லோ பண்ணுறாங்க வருது. சரி, ஓகே, நம்ம வந்து மெயின் ஏரியாவுக்கு வந்தாச்சு. செந்துறை அண்ணா நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவுக்கு வந்தாச்சு. இன்னும் மெக்கானிக் ஷாப்பு இந்த லைன் ஃபுல்லாகவே மெக்கானிக் ஷாப் இருக்குது. எல்லாருமே ஒரு நல்ல மெக்கானிக் போனோம்னா கரெக்டாக நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. கட் அவுட் இருக்குது. இந்த பக்கம் உங்களுக்கு இண்டிகேட்டர் போட்டு நம்ம வந்து திரும்பியாச்சு. அவ்வளோதான், செந்துறை மெயின் ஏரியாவுக்கு வந்தாச்சு. செந்துறை பைபாஸ் தான். தண்ணி வேறு இருக்குது. இதில் டியூப்லெஸ் டயர். நம்ம வந்து பொறுமையாக தான் போகணும். சென்னை வண்டி கிளம்புது. சென்னை வண்டி கிளம்பிட்டாப்புல. அடுத்து ஹாஸ்பிட்டல் இருக்குது. வோடாஃபோன் ஆஃபீஸு சில ஒன்று இருக்குது. இது உள்ளே போனால் ஹாஸ்பிட்டலு. நம்ம கடைக்கு இன்னும் ஒரு 10 மீட்டர் இருக்கும். நம்ம வந்தாச்சு. இவர் வரப்பட்டாரா? நீங்கள் என்ன வருங்க, நான் போயிடுறேன். இவரே எடுத்துட்டார். அதனால் ஒரு டவுன் வண்டி இருக்குது. இது உள்ளே பூந்து போயிடலான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், போயிட்டாச்சு. நன்றி, அடுத்த கடையில் பார்க்கலாம். நம்ம கடையே வந்தாச்சு. ஒருத்தர் ஈஸி பண்ண உட்காந்துருக்காரு. இவர் ஈஸி பண்ணி அனுப்பி விட்ற வேண்டியதான்.